பழைய வரைபடம் சொல்ல முடியாத அளவு புதையல். ஒரு பயணம் ஆரம்பிக்க போகுது. ராமுவும் சீனுவும் 2 நம்பர்கள். ஒரு சூடான மதிய வேளையில சந்தைக்கு நடுவுல ஒரு சலசலப்பு கேட்டுச்சு. அது ஒரு பழைய வரைபட பத்தின சலசலப்பு. தலைமுறையா கடந்து வந்த வரைபடம். அது பழங்கால புதிர்க பத்தியும் மறைஞ்சு போன பாதைக பத்தியும் சொல்லுச்சு. கனவு காண ராமுக்கு உடனே அதுல ஆர்வம் வந்துடுச்சு. எச்சரிக்கையான ஆனா உண்மையான நண்பனான சீனு ராம பக்கத்துல இருந்து உதவி பண்ணதுக்கு சத்தியம் பண்ணுனா. அவங்களோட சாக்கா பயணம் காத்துட்டு இருந்துச்சு. சூரிய உதயம் வானத்தை தைரியத்தோட வண்ண பூசிச்சு. ராமுவும் சீனுவும் புறப்பட்டாங்க. அவங்களோட மனசு எதிர்பார்ப்பால நிறைஞ்சது. வரைபடம் அவங்க சூரியகாந்தி பூக்கள் நிறைஞ்ச வயல்வெளிகள் வழியா கொண்டு போச்சு. அவங்களோட சிரிப்பு காத்துல எதிரொலிச்சுது. கதைகள், கனவுகள், பைங்கன்னு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு அடியும் அவங்களோட நட்பை பலப்படுச்சு. தெரியாத பாதை அவங்களுக்கு முன்னாடி நீண்டு கிடந்துச்சு. அது சவால்களும் அதிகங்களும் நிரானிகாய். வரைபடம் ஒரு நதி கொண்டு போச்சு. அந்த நதியோட தண்ணிக்கு ஒரு மாதிரி சத்தம் போட்டு இருந்துச்சு. இதான் பாரு நதி. முதல் சவா ஒரு பாறை மேல புதையல செதுக்கி வச்சிருந்தாங்க. தண்ணியோட எங்க சத்தம் குறைஞ்சு கேக்குதோ அங்க புதலுக்கான பாதை தெரியும். நாட்க ராத்திரியா மாறிச்சு. வெறுப்படைஞ்சு போயிட்டோம். அப்போ விடிகால அமைதியில சீனு கவனிச்சான். நதி குறுகலா இருக்கிற இடத்துல தண்ணியோட சத்தம் குறைவா இருந்துச்சு. கொடின்னு செடிகள் படந்து இருந்த ஒரு பாதை தெரிஞ்சது. அவங்களோட சூட்டு முயற்சி முதல் தடையை தாண்டிச்சு. அந்த பாதை ஒரு இருட்டான பெரியக்கு கொண்டு போச்சு. நிழலோட குகை. மக்களை வழி தவிர்க்கிற சத்தங்க அங்கே கேட்கும். அவங்கள அங்கேயே மாட்டி வச்சுடுன்னு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு அவங்க குகைக்குள்ள நுழைஞ்சாங்க. ஒரு பயங்கரமான அமைதி அவங்க சுத்தி இருந்துச்சு. அப்போ சத்தங்க கேட்க ஆரம்பிச்சது. முதல்ல சன்னமா, அப்புறம் சத்தமா. அவங்க பிடிக்க முயற்சிக்கிற மாதிரி. அவங்க இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்களோட நட்புறுத்துற ஒரு வெளிச்சம் மாதிரி. S2, S1. அவங்க இன்னும் ஆழமா உள்ள போனாங்க. சத்தம் இன்னும் அதிகமாச்சு. திடீர்னு தரையிறங்கி போச்சு. சரியான நேரத்துல சீனு ராமுவோட கையை பிடிச்சு இழுத்தான். இல்லனா பள்ளத்துல விழுந்திருப்பான். ஒருத்தர் இறுக்கமா பிடிச்சிட்டாங்க. புது ஆபத்துல அவங்களோட பயம் மறந்து போச்சு. பள்ளம் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. வாழ்க்கையில வற்ற கஷ்டங்கள் மாதிரி. இது அவங்களோட தைரியத்தை மட்டும் இல்ல, அவங்களோட நட்பையும் சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. S2 கைவிடாதே. புதுசா தைரியத்தோட அவங்க திரும்பவும் தரைக்கு வந்தாங்க. சத்தங்கள் மறைஞ்சு போச்சு. ஒரு வீத அமைதி. நிழல்களோட குகையை ஜெயிச்சுட்டாங்க. சண்டை போட்டி இல்ல, அவங்களோட பயத்தை சேர்ந்து எதிர்த்து. காத்துல ஒரு கலிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி ஒரு மங்கலான வெளிச்சம் தெரிஞ்சது. அவங்களோட மனசு துடிச்சது. இதுதான் மர்மத்தோட மைய புள்ளி. அவங்களோட கடினமான பயணத்தோட முடிவு. அவங்க அறைக்குள்ள போனாங்க. அங்க பார்த்தத பார்த்து அவங்க ஆச்சரியம். அங்க தங்கமோ ரத்தினங்களோ இல்ல. அது வேற ரொம்ப மதிப்புல ஒண்ணு இருந்துச்சு. ஒரு தெய்வீக வெளிச்சத்துல சுபத்துல ஒரு எழுத்து. உண்மையான புதையல் நீங்க கண்டுபிடிக்கிற பொருள இல்ல, பயணத்திலையும் நீங்க உருவாக்குற நட்புலையும் இருக்கு. ராமுவும் சீனுவும் அவங்களோட கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க. முழுசா மாறிட்டாங்க. அவங்களோட கதை ஒரு புராண கதை ஆச்சு. நட்போட வலிமையும் தைரியத்தையும் பத்தி சொல்லுற கதை. அதி ஒரு செவத்துக்கா ஒரு தேலை ஆரம்பிச்சு மனசு நிறைஞ்ச உண்மைகளை கண்டுபிடிச்சு திரும்பி வந்தாங்க.